வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நார்டு பட்ஸ் 3R பற்றி தாங்க. ஸோ நார்டு பட்ஸ் 3R இது வந்து 1799 இந்த மாதிரியான ப்ரைஸில் லான்ச் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து 1600 அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் 1500 அவைலபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அண்ட் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிராண்டடாக பார்க்கும்போது நமக்கு பிபிகே ஃபேமிலியிலேயே ஓப்போட என்கோ பட்ஸ் 3 ப்ரோ கிடைக்குது. அதே சமயம் வந்து உங்களுக்கு ரியல்மியில் T200 வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோடு இருக்குது, எல்டாக்கோடு இருக்குது. அண்டு இதையும் நீங்கள் இப்போ பார்க்க முடியும். சரிங்க, இது 1600 அப்படின்னே வைப்போமே. ஸோ அதை வந்து இது திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் பார்த்தோன்னு வைங்களேன், OnePlus நார்டு பட்ஸ் 3R அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ரண்ட்டு சைட்ஸில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, பாட்டம்லேயும் இல்லை, டாப்லேயும் இல்லை, இந்த சைட்லேயும் இல்லை. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஆரா ப்ளூ. ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன், இதில் வந்து லார்ஜ் டிப்ஸ் அண்ட் ஸ்மால் சிலிக்கா டிப்ஸ் இந்த 2 டிப்ஸும் பார்க்கலாம். அண்ட் எப்பயும் மாதிரி யூசர் மேனுவலுங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே இதோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் அ மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பேக்கெட்ஸில் கீ போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் பாட்டமில் வந்து டைப் சி போட்டிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி நான் இப்போ க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர், இது வந்து கேஸோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து இந்த ஹிஞ்சு பக்காவாக இருக்குது. ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகலை. இந்த பட்ஜெட்டுக்கு இது தாறுமாறான ஒரு ஹிஞ்சு, நல்ல பில்டு குவாலிட்டி தான். தலைகீழே திருப்பினாலும் உங்களுக்கு பட்ஸ் கீழே விழாது. ஸோ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஆக்சிடென்டலாக கீழே ட்ராப் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பட்ஸை எடுத்து பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல பக்கா ஃபினிஷிங்க, சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஓப்போவோட இதில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான். அண்ட் இந்த ஸ்டெம்மோட டாப்பில் தான் உங்களுக்கு டச் ஏரியா, அதுவுமே ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. கரெக்டாக நம்ம டேப் பண்ணால் போதும். அண்ட் இந்த ரியல்மியில் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டபுள் டேப் மட்டும் தான், டபுள் டேப், ட்ரிபிள் டேப்பு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு இதெல்லாம் இருக்கும். சிங்கிள் டேப்புங்கிற ஆப்ஷனே இருக்காது. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை, சிங்கிள் டேப் ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஹேமெலோடி ஆப் தான், ரைட்டுங்க. ஸோ இப்போ அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இன்னும் பாருங்களேன், உங்களுக்கு ஆஃபர் போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் 4 நாள் 19 மணி நேரத்துக்கு வந்து 1599 கிடைக்கும் மாதிரி இருக்குது. அப் டு 100 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வேறு, அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 கலர், ஆஷ் பிளாக்கு, ஆரா ப்ளூ, இந்த 2 கலர் இருக்குது. ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா 3R வந்து 54 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி லைஃப் தாங்க, இந்த என்ட்ரி லெவல் பட்ஸ்லாம் வர பேட்டரி லைஃப் ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது. 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணால் 8 ஹவர்ஸ் ப்ளே பேக். இது வந்து கேஸோடு சேர்த்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்றாங்க. ஸோ பிகர் பேஸ் சீரியஸாக மாஸ் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல செம்மையாக ஸ்கோர் பண்ணிச்சு, சூப்பராக இருந்துச்சு. பேஸ் வந்து அல்ட்டிங்க, நல்லா பண்ணுறாங்க நிஜமாக. இந்த பிபிகே ஃபேமிலி வந்து பேஸ் நல்லா பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நம்ம ஓப்போ பட்ஸ் என்கோ அதுவும் நம்ம கவர் பண்ணும்போது இதே தான் சொல்லியிருப்போம். பேஸ் பூஸ்டடாக உங்களுக்கு வந்து நல்ல ஆடியோ வேணுமா, அப்போ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். OnePlusக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கா, அதை வந்து ரீட்டைன் பண்ண மாதிரி இருந்தது. OnePlus 3D ஆடியோ, அப்புறம் 2 மைக், ஏஐ கால், நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது நான் சொல்கிறேன், இது வந்து ஃபோன் கால்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்து ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்குது கால் குவாலிட்டி? வின் நாய்ஸ் வந்து மைல்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. அதாவது விண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோதான் இருக்குது, நாய்ஸ் இல்லை, சாரி. விண்டு மைல்டாக தான் இருக்குது. மைல்டாக இருந்தாலும் விண்டு நாய்ஸ் இருக்குது. ஆனால் ஹெவியாக இருந்தாலும் அதே மைல்டான நாய்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்குறான். அப்போ இவன் வந்து ஓப்போவுக்கு ஒரு படி மேலே, ரியல்மிக்கு ஒரு படி கீழே. எஸ், எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த 3 பட்ஸை பற்றி தான் நான் அதிகமாக பேசுகிறேன். அப்படின்னும் போது ஃபஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ரியல்மி, அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு OnePlus, அதுக்கும் அடுத்த பிளேஸ் தான் ஓப்போ. ஸோ அதனால தான் நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது, நிஜமாவே அது ஓப்போ தானா, இல்லாட்டி எங்கேயாவது தெருவோரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓப்போன்னு போட்டாங்களா அப்படின்னு. 47 milliseconds லோ லேட்டன்சி, இது வந்து கேமிங்க்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அப்படியே செட் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் OnePlus டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரொம்ப ஆப்டாக ஒர்க் ஆகும். ஸோ 4.5 கிராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. 4 கிராம்ஸ்லாம் இருந்ததுனாலே மாஸ் தான். அண்ட் உங்களுக்கு கேஸோடு சேர்த்து மொத்தமாக 47 கிராம்ஸு, தனியாக கேஸ் மட்டும் பார்த்தா 38.6 கிராம்ஸு. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்குது. நிஜமாக நல்ல பேஸுங்க, நல்ல பேஸ். 12.4 mm வந்து வேறு லெவலில் அடிச்சுன்னு இருக்குது. பேட்ரி கெப்பாசிட்டி பட்ஸில் வந்து 58 mAh, ஓவரால் கேஸில் வந்து 560 mAh. ப்ளேபேக் வந்து இவங்க 50% வால்யூமில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர்பட் வந்து ஒரு தடவை கேஸ்லேருந்து வெளில எடுத்தால் 12 ஹவர்ஸ் தொடர்ந்து நீங்கள் 3 மணி நேரம் யூஸ் பண்ணாலும், நம்ம வந்து 50% வால்யூமில் வச்சாலே ரொம்ப வால்யூம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ரொம்ப லவுடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்றனால நம்ம 50% வால்யூமை தாண்டி போகிறதுக்கான சுச்சுவேஷன் அமைகிறது ரொம்ப ரேர் தான். இப்போ இந்த மாதிரியான பட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வியர் பண்ணாலே ஐசோலேட் பண்ணிவிடுதுங்க, ரொம்பவே ஐசோலேட் பண்ணுது. இஎன்சி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இதில் ஏஎன்சி பற்றி நீங்கள் எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அதில் ஏஎன்சின்னு ஒன்று கிடையாது. அண்ட் சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் இயர்பட் வந்து 1 ஹவரில் சார்ஜ் ஆயிருமா, இயர்பட்டு ப்ளஸ் கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது 2 ஹவர்ஸில் சார்ஜ் ஆயிரும்.
அண்டு இயர்பட்டும் கேஸும் சேர்த்து 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் 8 ஹவர்ஸ் ப்ளேபேக் கிடைக்கும். ரைட்டு. ஸோ அப்போ பாருங்களேன், நீங்கள் சப்போஸ் ஃபோன் கால் பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு இயர்பட்ஸ் வந்து 7 ஹவர்ஸ். இதுவே கேஸோட சேர்த்து ஃபோன் கால் கண்டினியூஸாக பேசுகிறது இருந்தால் 30 ஹவர்ஸ். ஸோ ஃபாஸ்ட் பேர் இருக்குங்க, ரொம்ப குயிக்காக, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த கனெக்டர் பாயிண்ட்ஸில் எல்லாத்தையும் ஒரு சீல் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க பவர் ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வச்சுட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, பட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோட்குள்ளே போகும். நீங்கள் இங்கே ஈஸியாக அதை ஃபாஸ்ட் பேரே வந்துடும், நீங்கள் பேர் பண்ணிடலாம். ஸோ அதிலெல்லாம் பெரிய சேலஞ்சில் எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதில் தனிப்பட்ட முறையில் பட்டன்ஸ் கிடையாது. எதில் சொல்கிறேன்னா, கேஸில் பட்டன் கிடையாது, நம்மளாக பேரிங் இனிஷியேட் பண்ணுற மாதிரி. சிங்கிள் டேப்னா ப்ளே பாஸில், சிங்கிள் டேப் ப்ளே, டபுள் டேப் அடுத்த பாட்டுக்கு போயிடுச்சு, ட்ரிபிள் டேப் ப்ரீவியஸ் ட்ராக் போயிடுச்சு, ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் காம்பினேஷன்ஸ், நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இந்த கம்ஃபர்ட் அண்ட் டிசைன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு OnePlusோட நார்டு பட்ஸ் 3R இன்னும் பெட்டராக ஃபீல் ஆச்சு, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு கம்பேர் டு T200. ரியல்மி T200ஓட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வியர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அப்படியே ஹேமலோடைய ஆப்பில் போகிறேன். இது உள்ளே போனால் நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கேஸ் சார்ஜ் 20 இருக்குது, பட்ஸ் எல்லாமே இப்போ 100ல் இருக்குது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சவுண்ட் மாஸ்டர் EQவில் போயிட்டு நான் கஸ்டம் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பேலன்ஸ்டு செரனெட் பேஸு ஓகேயாக இருக்குது. ஆனால் இந்த கஸ்டம் போனால் தான் எப்போயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த கஸ்டம் கர்வ் போட்டு இதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவல் ஆடியோ நல்லாயிருக்கு. அதே இந்த பட்ஜெட்டுக்கு என்னை யாராவது கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, பேஸ் நல்லா செம பூஸ்டடாகவும் இருக்கும், வோக்கல்ஸையும் ரொம்ப சப்ரஸ் பண்ணி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்காது. அதுவும் 1600 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் உங்களுக்கு அதே சமயம் ட்ரிபிள்ஸ் நல்லாயிருக்கும், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியும் நல்லாயிருக்கு, மிட்ஸையும் ரொம்ப இது வந்து டேமேஜ் பண்ணலை, அதே சமயம் லோ ஃப்ரீக்வன்சியை பூஸ்ட் பண்ணாலும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ்க்கு இதுதான் வந்து ஒரு கர்வாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேம் மோட் மூலமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 47 மில்லிசெகண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம இந்த கிரிக்கெட் கேம்லேயே எனக்கு வந்து லேட்டன்சி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்லாம் ஆடினீங்கன்னா அதுக்கெலாம் வேலைக்கு ஆகாது. பட் கேஷுவல் கேம்ஸ்க்கு ஓகே. அண்ட் டியூவல் கனெக்ஷன், இதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. டியூவல் கனெக்ஷன் அசால்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் இதில் ஆனால் எனேபிள் பண்ணிக்கணும், எனேபிள் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ 2 ஃபோன்லேயுமே கனெக்டடாக இருக்குது. Xiaomi 15 Ultraவில் பாட்டு ஓடிட்டுருக்கு. ஓகேயா? நான் அப்படியே இங்கே ஃபோன் கால் பண்ண போகிறேன். எப்படி இது வந்து அந்த ஓப்போவில் இருக்க பக்கு அப்படியே இதில் இருக்குது. கால் கன்டினியூ ஆகிட்டுருக்கு. கால் கட் பண்ணுறேன். இப்போ பாட்டு அப்படியே கன்டினியூ ஆகி ப்ளே ஆகிட்டே இருக்குங்க. இதே தான் ஹேப்பன்ஸ் வித் சாங்கும் கூட. இப்போ நான் இதில் பாஸ் பண்ணணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்கும். பட் ஆமாம், கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஓப்போவில் இருக்கிற பக்கை நான் அப்படியே பார்க்குறேன். பட் இதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குலாம் இல்லைங்க. அப்புறம் இங்கே இயர்பட்ஸ் கண்ட்ரோல், இதில் போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேப்பில் லெஃப்ட் இயர்பட்டு ப்ளே பாஸு, அதே சமயம் டபுள் டேப் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப்பு ப்ரீவியஸ் ட்ராக்கு, லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் அப் வால்யூம் டவுனு. இதை நம்ம தேவைன்னா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக ஆக மொத்தம் யாரெல்லாம் வந்து பேட்ரி லைஃப்காக ப்ளஸ் அதே சமயம் என்னோடய பட்ஜெட்டே 1600 தான் ப்ரோ, அண்டு நான் வந்து ஆல்ரெடி OnePlusல டிவைஸ் வச்சுருக்கேன் அப்படின்றீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே நார்டு பட்ஸ் 3R ஒரு நல்ல என்ட்ரி லெவல் பட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டியில் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்திடும், பேட்டரி லைஃப்லையும் கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்திடும். ஸோ ஃபோன் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சப்ஜெக்டிவ். இன்டோர் கால்ஸ்னால் ஓகே, அவுட்டோர் கால்ஸ்னால் அந்தளவுக்கு தேராது. அண்டு கேமிங்னு வரும்போது பெரும்பாலுமான TWS அண்ட் நெக் பேண்ட்ஸ் வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஓகே ரைட்டுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவரணி பார்க்கலாங்க. பாய்.